வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நான் பேசக்கூடிய டாபிக் லவ் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். அன்பை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம், அன்பு வந்து இன்னொருத்தருக்கு நம்ம வந்து எப்படி காட்டுறோம் அப்படிங்கிறது. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. மற்றபடி எந்த உறவை எடுத்துக்கிட்டிங்கனாலும் இந்த லவ் லாங்குவேஜஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மொழி, இப்போ நானே இப்போ தமிழில் பேசுகிறேன், அதில் அப்பப்போ ஒரு இங்கிலீஷ் வார்த்தையை கலந்துக்கிறேன். இது வந்து உங்களால் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களால் ஆக்ஷன் எடுக்க முடியும். இது புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா இது வந்து உங்களுக்கு மீனிங்ஃபுல்லான ஒரு அனுபவமா இருக்காது. இதனால வந்து ஒரு யூஸுமே உங்களுக்கு இருக்காது. அன்புமே அப்படிதான். அன்பு பாசம் அப்படிங்கிறது வந்து அதே போலதான். நம்ம அதை புரிஞ்சுக்கல அப்படின்னா நம்மளால வந்து அதுல இருந்து ஒரு முழுமையான ஒரு அனுபவத்தை நம்ம வந்து எடுக்க முடியாது. ஸோ லவ் லாங்குவேஜஸ் அப்படின்றது கேரி சாப்மன் அப்படின்றவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா 5 வகையா நம்மளால வந்து அன்பை புரிஞ்சுக்க முடியும், அன்பு செலுத்துவோம் அப்படின்றதுக்கு வந்து அவரால் வந்து ப்ரூஃப் கொடுக்க முடிஞ்சிருக்கு. இது வந்து குழந்தைங்களா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், நம்ம எல்லாருக்குமே இது வந்து பொருந்தும். ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த 5 லவ் லாங்குவேஜஸ் என்ன, வாட் ஆர் த லவ் லாங்குவேஜஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆல்வேஸ் கிஃப்ட்ஸ். நிறைய பேருக்கு வந்து லவ் லாங்குவேஜ் வந்து கிஃப்டாக இருக்கும். பொருள் அளவில் அவங்களுக்கு வந்து எதாவது கொடுத்தோம் அப்படின்னா, எல்லாரும் வந்து என்னை ரொம்ப நேசிக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு கிடைக்கும். இந்த சைல்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூலில் கூட டீச்சருக்கு போய் ஏதாவது ஒன்று வரைஞ்சி, மிஸ் நான் உங்களுக்கு இது செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனாங்க அப்படின்னா அங்கே ஒரு சின்ன கல் இருந்ததுன்னா கூட, அம்மா நான் இது விளையாடும் போது இந்த கல் நான் பார்த்தேம்மா, இது உனக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி தன்னால் முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு வந்து பொருள் அளவில் வந்து அவங்க அன்பு செலுத்த ஆரம்பிச்சிருவாங்க. இந்த அன்பு வந்து கிஃப்ட்ஸ், த்ரூ கிஃப்ட்ஸ் அப்படின்னு சொல்றது. இந்த பர்சனுக்கு வந்து ஒரு பிறந்த நாளுக்கு போனா கண்டிப்பா கிஃப்ட் எடுத்துட்டு போகணும். அந்த பர்சனுக்கு நீங்க கிஃப்ட் கொடுக்கல அப்படின்னா எங்க அம்மா அப்பாவுக்கு என்ன பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சுப்பாங்க. நம்மளுக்கு வந்து லவ் லாங்குவேஜ் வேற மாதிரி இருந்ததுன்னா நம்ம இது வந்து புரிஞ்சுக்க மாட்டோம். ஆனா ஒரு 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 கிளாஸ் எடுத்துக்கிட்டீங்க, 30 பேர் இருக்காங்க அப்படின்னா கிஃப்ட்ஸ் அப்படிங்கிற லவ் லாங்குவேஜ் வந்து ஒரு 6 to 8 பேர் வரைக்கும் கண்டிப்பா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து சில்ட்ரன் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் வந்து வாங்கி கொடுப்பாங்க. வெளியே போகும்போது கூட அம்மா எனக்கு இது வாங்கி கொடுப்பீங்களாம்மா அப்படின்றது கேட்பாங்க. பிடிவாதம்லாம் இருக்காது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அன்பு வந்து ஈக்குவேட் பண்றது வந்து பொருள் அளவுல பண்ணுவாங்க. ரெண்டாவது டைப் ஆஃப் லவ் லாங்குவேஜ் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ட்ஸ் ஆஃப் அப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். வார்த்தைகள் மூலமா பாராட்டல் எதிர்பார்க்கக்கூடியவங்க. நீங்க பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து நீங்க எப்போ பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து அம்மா நீங்க செஞ்சது சூப்பரா இருந்துச்சுமா அப்படின்வாங்க. இல்லை நீங்க ஏதாவது ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, அம்மா இந்த சாரி உங்களுக்கு சூப்பரா இருக்குமா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து பாராட்டல் எல்லா விஷயத்துக்கும் கிடக்கும். அதாவது என்ன ஆகும்னா அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அவங்க வந்து அந்த பாராட்டல் பயன்படுத்துவாங்க. ஏன்னா அன்பு வந்து அவங்களால அப்படிதான் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். அவங்களும் எதிர்பார்க்குது, அம்மா எனக்கு குட் சொல்லுமா, எனக்கு நீட் சொல்லுமா, நான் நல்லா இருக்கேன்னு சொல்லுமா அப்படின்றதெல்லாம் உங்ககிட்ட கேட்டு வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் ஆஃப் அப்ரிசியேஷன் யூஸ் பண்ணக்கூடிய சைல்டு வந்து வேர்ட்ஸ் ஆஃப் அப்ரிசியேஷன் உங்ககிட்ட இருந்தும் எதிர்பார்க்குறாங்க. இதுக்காக நீங்க பொய் சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்க பொய் சொன்னீங்க இல்லை அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி சொல்லலை அப்படின்னா அது வந்து சரியானபடி பயன்படாது. நான் வேடிக்கையாக அடிக்கடி சொல்வேன், ஒரு பேரண்ட் கிட்ட சொன்னேன், உங்க சைல்டோட லவ் லாங்குவேஜ் வந்து த்ரூ வேர்ட்ஸ் ஆஃப் அப்ரிசியேஷனுங்க. நீங்க அப்ரிஷியேட் பண்ணீங்கன்னா அதாவது நீங்க உங்க குழந்தைய வந்து பாராட்டினீங்க அப்படின்னா உங்க குழந்தைக்கு வந்து அன்பு நல்லா புரிஞ்சுக்குது அப்படின்னு நான் சொன்னேன். எது வேணா பாராட்டலாமா மேம் அப்படின்னாங்க. நான் வந்து கொஞ்சம் பார்த்து சொல்லியிருக்கணும். ஆமாம்மா எது வேணா நீங்க பாராட்டலாம், ஏன்னா அந்த வார்த்தைகள் தான் உங்க குழந்தை புரிஞ்சுக்குது அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். இது சொன்ன உடனே அடுத்த நாள் அந்த குழந்தை வந்து ஒரு ஷூலேஸ் கட்டிட்டு இருந்துச்சு. ஷூலேஸ் கட்டின உடனே அந்த அம்மா வந்து, ஐயோ என் கண்ணே என் மணியை எவ்வளவு அழகா ஷூலேஸ் கட்டியிருக்க அப்படின்னு சொன்னாங்க. அம்மா இப்படி சொன்ன உடனே அந்த குழந்தை அவங்க அம்மாவை திரும்ப பார்த்து சி போமா அப்படின்னுச்சு. ஏன் அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து 13 வயசு. 13 வயசுல இருக்கக்கூடிய குழந்தைய வந்து நீங்க ஷூலேஸ் நல்லா கட்டிட்டேன்னு பாராட்டினீங்க அப்படின்னா அது அன்பு கிடையாது, அது வந்து பொய். குழந்தைக்கே அது தெரியும். ஸோ நம்பிக்கையான விஷயம், அந்த ஏஜுக்கு வந்து சூட் ஆகிற விஷயத்த வந்து நீங்க பாராட்டலாம். லவ் லாங்குவேஜ் வந்து நீங்க சரியானபடி வேர்ட்ஸ் ஆஃப் அப்ரிசியேஷன்ல யூஸ் பண்ணா இந்த சைல்டு வந்து ரொம்ப செக்யூரா ஃபீல் பண்ணுவாங்க. தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம செய்யக்கூடிய ஏதாவது ஒரு வேலையில நம்மளை வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு நீங்க பையே தூக்கிட்டு வரீங்கன்னா, அம்மா நானும் வரேம்மா, நான் வந்து தூக்குறேம்மா அப்படின்வாங்க. இல்ல நீங்க வந்து ஏதாவது ஒண்ணு கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களை கண்டிப்பா வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சில்ட்ரன் வந்து எதிர்பார்க்கறதும் வந்து அவங்க ஹோம்ஒர்க் பண்ணும்போது எங்க அம்மா அப்பா வந்து என் கூட உட்கார்ந்துக்கிட்டாங்க, நான் செய்யற வேலையை வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க எனக்கு அப்படிங்கறத வந்து எதிர்பார்ப்பாங்க. இவங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சப்போர்ட் திரும்ப அவங்க வந்து அன்பா திரும்ப எதிர்பார்ப்பாங்க. ஸோ தேர்ட் லவ் லாங்குவேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ். அதாவது நம்ம செய்யக்கூடிய செயல்களில் உதவி எதிர்பார்க்கறது ஒரு வகையான அன்பு.
ஃபோர்த் லவ் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி டைம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த குழந்தை வந்து நீங்க பேசணும், நீங்க எதாவது செய்யணும்லாம் எதிர்பார்க்காது. கூடவே உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான லவ் லாங்குவேஜ் எக்ஸ்பிரஸ் ஆயிடும். இந்த சைல்டு பார்த்தீங்கன்னா நீங்க தனியா உட்காந்து ஏதாவது புக் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா கூட ஒன்றும் இல்லைனாலும் உங்க பக்கத்துல வந்து உட்காந்து நானும் உங்க கூட உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி உட்காந்துக்கும். இந்த லவ் லாங்குவேஜ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லானது. ஏன் அப்படின்னா இப்போ ஒரு மேரேஜ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்சன் வந்து உங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. நீ படிக்கணும்னா படிமா, நான் குழந்தைங்களை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய பர்சனா இருப்பாங்க. சில்ட்ரனுக்குள்ள பார்த்தீங்கன்னா கிச்சன்ல உங்களுக்கு சின்ன சின்ன வேலைகள் செய்யறது, துணி துவைச்சு வைக்கிறது, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா வந்து தைலம் தேய்ச்சி விடுறது, இதெல்லாம் வந்து அவங்க அன்பா செலுத்துவாங்க. அவங்களும் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது த்ரூ குவாலிட்டி டைம். நீங்களும் அவங்களுக்கு வந்து குவாலிட்டி டைம், மற்ற எதுலயும் உங்க கவனம் இல்லை, குழந்தையோட மட்டும் இருக்கு அப்படிங்கிறது. ஃபிஃப்த் லவ் லாங்குவேஜ் வந்து டச். இந்த குழந்தை பார்த்தீங்கன்னா எப்ப பாரு அம்மா என்ன கட்டி பிடிச்சிக்கோமா, என் கையை பிடிச்சிக்கோமா, நம்ம கிட்டயும் அவங்க அன்பு செலுத்தணும் அப்படின்னா ஓடி வந்து நம்மளை கட்டி பிடிச்சிப்பாங்க, முத்தம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி லவ் லாங்குவேஜ். இந்த சைல்டுக்கு பார்த்தீங்கன்னா வார்த்தைகள்லாம் சொன்னீங்கன்னா சுத்தமா புரியாது. ஆனா நீங்க வந்து வெரி குட் அப்படின்னு ஒரு தடவை தட்டி கொடுத்துட்டீங்க, அம்மா நீங்க என்ன டச் பண்ணுமா, நீ கையை எடுத்துறாதுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லவ் லாங்குவேஜ்ல வந்து ஃபிஃப்த் லவ் லாங்குவேஜ் வந்து த்ரூ டச். இந்த சில்ட்ரன் ஸ்கூல்ல கூட பார்த்தீங்கன்னா டீச்சரோட புடவை வந்து மேலே பட்டுச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. யாரா ஃப்ரெண்ட்ஸ் வந்து கை பிடிச்சிட்டே நடக்கிறது, இதெல்லாம் வந்து லவ் லாங்குவேஜ் ஆஃப் டச் அப்படின்னு சொல்றது. இந்த அன்போட மொழிகள் ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எல்லாருமே அன்பை வந்து ஒரே மாதிரி புரிஞ்சுக்க மாட்டோம், வெளிப்படுத்த மாட்டோம். ஒரு குழந்தைக்கு வந்து சரியானபடி லவ் லாங்குவேஜ் கிடைக்கல அப்படின்னா அவங்க எப்பவுமே வந்து அம்மா அப்பாவுக்கு என்ன பிடிக்கல அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து மனசுல வச்சிருப்பாங்க. ஸோ அந்த குழந்தை வந்து அன்பை எப்படி புரிஞ்சுக்குதோ அதே வகையில தான் உங்ககிட்ட காட்டும். அதை நீங்க ஒரு ஃபியூ டேஸ் அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னாலே அதே வகையில நீங்க வந்து அவங்க கிட்ட திரும்ப அந்த அன்பை வந்து செலுத்தலாம். இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா உறவுக்குள்ள நல்ல சேஃப்டி, செக்யூரிட்டி, ட்ரஸ்ட் மூணுமே வந்து டெவலப் ஆகும். உங்களோட சைல்டோட உங்களோட உறவு வந்து ரொம்ப அழகாவே அமைஞ்சிரும். இது வந்து சைல்ட் பேரண்ட் ரிலேஷன்ஷிப் மட்டும் இல்ல, எந்த உறவுல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும், மேரேஜா இருக்கட்டும், ஒர்க்கா இருக்கட்டும், நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா லாங் டேர்ம்ல அழகான உறவுகள் நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கலாம். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.